நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நான் அப்படியே ஸ்பிரிட் பர்சனாலிட்டியாக மாறிடுறேன் சார். இப்போ நான் ரவி கிருஷ்ணா மாதிரி மாறி இருக்கேன். என்ன என்கிட்ட நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. தயவு செய்து பார்த்து கேள்வியாக கேளுங்க. என்ன படிச்சிருக்கீங்க ரவி கிருஷ்ணா? நான் எங்கே சார் படித்தேன்? எல்லாம் எங்கள் அப்பாவே என்னை துட்டு குத்து அமெரிக்காவாக அமிச்சாரு. அங்கே போய் நான் படிச்சிட்டேன். கிரிக்கெட் ஆடுவீங்களா சார்? கிரிக்கெட் ஆட தெரியுமா? அது ஆட மாட்டேன் சார். ஆனால் எனக்கு அரசியலில் வரணுன்ட்டு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா? முதல்வன் படத்தில் எங்கள் அப்பா அர்ஜுனையே ஒரு நாள் முதல்வர் ஆக்குனாரு. அட்லீஸ்ட் என்னை வந்து ஒரு 45 நாள் முதல்வர் கூட ஆக்க மாட்டாரு. அதான் ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னா அந்த பதில் சொன்னவன் வந்து ஒரு 8 அடி இருந்தானா நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு இவர் என்ன சொல்லுவார் திருப்பி? என்ன சொல்லுவார்? இங்கே பாரு அனிதா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்பார். கிடையாது, 8 அடி இருக்கிறே நீ எதுக்கு எம்பிஏ படிக்கணும், எம்பாம்லே படிக்கலாம். இதை நான் நடிக்கிற அடுத்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நயன்தாரா. ஏன் பிடிக்கும்? இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்காங்கண்ணா. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. சிவாஜி படத்தோட கதையை முதல்ல சங்கர் சார் என்கிட்ட சொன்னார். அதில் நடிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் ஸ்கோப் இல்லை, அதனால தான் நானே ரஜினி சார் கிட்ட கொடுத்துட்டேன்.